ஹாய் வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் சாலு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எது சம்மந்தமாக வீடியோஸ் இருக்க போன நண்பர்களே, இன்றைக்கி இது சூப்பரானதான் வீடியோஸ் நண்பர்களே. சூப்பரான வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட தம்பி வீடியோஸ் எடுக்க வருவான் பார்த்தீங்களா? அந்த வீடியோஸில் வருவானே, நான் இல்லை நிறைய வீடியோஸில் என் தம்பியை கூட்டிகிட்டு போய் வீடியோஸ் எடுப்பேன் தானே. அந்த தம்பிக்கு வந்து ஒரு அண்ணா வந்து ஒரு கிஃப்டாக ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அந்த கிஃப்ட்டை நான் உங்களுக்கு இந்த வீடியோஸில் காட்ட போகிறேன் நண்பர்களே. பார்த்து கண்டு மகளுங்க. யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை முழுசாக பாருங்கள். முழுசாக பார்க்காட்டி ஒரு 5 நிமிஷம்னாலும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்காக. வாங்க படிக்கக்குள்ளே போகலாம். பாருங்களே, இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்க. டொட்டடோய் சைக்கிள், புது சைக்கிள். திரும்ப 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 இல்லை, சைக்கிள் இல்லை இல்லை நண்பர்களே, பார்த்தீங்களா? சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கு ஒரு அண்ணா வந்து. அவர் வந்து பள்ளிக்கூடம் ஸ்கூல் போகிறபடியாக அவருக்கு வந்து சைக்கிள் புது சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காரு. ஓகேவா? கிஃப்டாக அவருக்கு புது சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காரு. இவர் ஓட போகிறாரு. ஓட 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 இல்லை, இந்த சைக்கிள்கிட்ட பேர் என்னடா சொன்னோம்? இது சைக்கிள்கிட்ட பேர் என்ன? மவுண்டன் சைக்கிளா? சொல்ல மவுண்டன் சைக்கிள் நண்பர்கள். இது வந்து 2 சைக்கிள் இருக்குது. நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அப்போ அந்த சைக்கிள் உண்டு. இது வந்து வேறு சைக்கிள். ஓகேவா? இது வந்து இப்படி மாடல் சைக்கிள் இருக்குது. பார்த்தீங்களா? மாடல் சைக்கிள் இருக்குது. இந்த சைக்கிள்கிட்ட என்ன விலை? இந்த சைக்கிளில் விலை வந்து 46. ஓகேவா? கவர்லாம் போட்டு வந்தாங்க. கவர் போட்டு தந்தாங்க. வேந்தேன் காத்துப்பம் வந்து நாங்கள் இதுக்கு சைக்கிள் காத்தடிக்கிறதுக்கு 2000 ரூபாய் காத்துப்பம் பெரும்பாக கொடுத்து வாங்கினாங்க. வேறு என்ன வாங்கி போட்டு நீ? நான் சைக்கிளை வடிவ காட்டுறேன் போருங்க உங்களுக்கு நண்பர்களே. இது வந்து டைனமோ. ஓகேவா? இது வந்து மோட்டார் பெட்டியான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நல்ல சைக்கிள் தான். ஆனால் இந்த சைக்கிள் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு தான் சரி இந்த சைக்கிள். ஓகேவா? பெரியாக்களுக்கு வந்து இந்த சைக்கிள் சரி வராது. இந்த சின்ன குழந்தை பிள்ளைகளுக்கு தான் சரி. கொஞ்சம் 18 வயசுக்குள்ள அவங்களுக்கு தான் சைக்கிள் சரி. பெரிய வந்து ஜானை மாதிரி ஏறி ஓடினாங்கன்னா உடஞ்சி போயிடும். அதனால் சின்ன பிள்ளைக்கு தான் இப்போ ஸ்கூல் படிக்கிறபடியாக அவங்க வாங்கி கொடுத்தாங்க. ஓகேவா? தெரிஞ்ச அவங்க தான் அவர் வாங்கி கொடுத்தாங்க. ஓடு ஓட 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 நானும் வாங்கி ஓட போகிறேன். நண்பர்களே, இப்போ நான் சைக்கிள் ஓட போகிறேன். தம்பி ஓடி பிடிச்சிட்டா இப்போ நான் ஓட போகிறேன். ஓகே, பாட்டு பிடிச்சிருக்கா, பூங்காட்டை பிடிச்சிருக்கா, நம்மளை ஒழுங்கிலே நண்பர்களே மூஞ்சில் எடுத்துருக்கணும். நம்மளை ஒழுங்கிலேயே சைக்கிள் ஓடுறோம். பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா, பூங்காட்டை பிடிச்சிருக்கா. ரவுண்ட் அடிக்கிறோம். ஜாஸ்தியாக இருக்குது நண்பர்களே சைக்கிள் ஓடும்போது. ஓகேவா? நான் படிக்கிற ஸ்கூலில் ஓட்ட சைக்கிள் தான் ஓடினேன். இப்போ நல்லா புது சைக்கிள் வாங்கி ஓடுறேன் பாருங்க. இப்போ நாங்கள் அந்த எங்கிட்ட ஒழுங்கிக்கு போகிறோம். ஓகேவா? அவனை ஓட சொல்லி போட்டு இருந்து போய் வந்துருக்கேன். ஐயோ, மேடி 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 மாடு மாடு. எங்கிட்ட ஒழுங்கிலேருந்து நான் ஓட போகிறேன். தான் நண்பர்களே, நம்மளோட ரோட்ல இருந்து நண்பர்களே, சைக்கிள் நாங்கள் கூட வாங்கி கொடுக்கல. ஓகேவா? தம்பிக்கு நாங்கள் கூட அக்கறைப்பட்டு வாங்கி கொடுக்கல. ஆனால் ஒரு சொந்தம்னு சொல்லலாம். சொந்தமும் கிடையாது, அது வந்து தெரிஞ்சவங்க தான். ஓகேவா? என்னென்னு தெரிய மாட்டேன். எங்கள்ட அப்பா வந்து நான் சொன்னேன், அப்பா வந்து தங்கு வேலை, அப்பா 2 வேலை செய்கிற இடத்துல வந்து இந்த அண்ணா வந்து நல்லா பழக்கம். எங்களோட அப்பாவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறது, எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறது, எல்லாமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னோடய குடும்பத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்பாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்பாவுக்கு வருத்தம் வந்தால் அவர்கிட்ட காசை போட்டு நிறைய ஹெல்ப் பண்ணி செஞ்சுருக்காரு. ஆனால் வந்து இந்த காலத்தில் வந்து யாருமே 10 ரூபா கொடுத்து உதவி பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த அண்ணா அப்படி கிடையாது. அவரும் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறாங்க. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் ஆனால் வந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ அவசரம் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் உடனே காசு கேட்டால் அவர் தருவார். ஆனால் அப்படிப்பட்ட அண்ணா தான். ஓகேவா? அந்த அண்ணா ரொம்ப பிடிக்கும். அந்த அண்ணா தான் வந்து தம்பி வந்து ஏற்கனவே ஒருக்கா சைக்கிள் கேட்டிருந்தான் போல். அவள் கேட்கும்போது ஓகேன்னு சொல்லி போட்டு அந்த அண்ணா வாங்கி கொடுத்தது. அப்புறம் வீடியோஸும் பார்த்தவ தானே. வீடியோஸும் பார்க்கும்போது
சைக்கிளை பார்த்து வீடியோஸ் பார்த்துட்டு நாங்கள் சைக்கிளில் போகும்போது கொஞ்சம் மக்கார் பண்ணுது இந்த சைக்கிளில் வீடியோஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு அவர் வந்து அதுக்காகவும் அவனை ஸ்கூல் போகிறதுக்காக வந்து அவன் ஆசைப்பட்டு கேட்டதுக்காக தான் சைக்கிள் வாங்கி கொடுத்த நண்பர்களே. இந்த காலத்தில் வந்து யாருமே உதவி பண்ண மாட்டாங்க, ஓகேவா? எல்லாம் எரிச்சலும் போகிற மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அடுத்தவங்க வந்து உதவி பண்ணுறாங்களே, அதுவே ரொம்ப விஷயம் தான் நண்பர்களே. நான் லைவ்லையும் சூப்பர் சாட் மெம்பர்ஷிப்லாம் கேட்கும்போது நீங்கள் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணலை, ஓகேவா? இப்போ நான் இந்த சைக்கிளை வச்சுட்டு நிறைய இடத்துக்கு நான் வீடியோஸ் எடுக்க போவேன். ஏன்டா அந்த சைக்கிள் ஓடும்போது எனக்கு மூச்சு வாங்க, ரொம்ப களைக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த சைக்கிள் அப்படி கிடையாது, ஓகேவா? இந்த சைக்கிள் அப்படி கிடையாது, இது கொஞ்சம் வேகமாக போகும், நல்ல சைக்கிள் தான். ஆனால் அந்த அண்ணாக்கு ரொம்ப நன்றி நிலோசன் அண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். சைக்கிள் வாங்கி கொடுத்தாண்ணா அவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப சந்தோஷம். நான் கூட அவனுக்கு வாங்கி கொடுக்கல, இது வரைக்கும் வாங்கி கொடுக்கல, ஆனால் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்களே, அதை ரொம்ப பாராட்டுறேன் அண்ணா, ஓகேவா? உங்கள்கிட்ட இருக்கும்போது நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களே, ஓகேவா? இருக்குதோ இல்லையோ உங்கள்கிட்ட இருந்துச்சு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க தானே, நீங்களும் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறீங்க, உங்கள் மனசை வச்சு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களே, ரொம்ப நன்றி அண்ணா. இந்த காலத்தில் யாருமே இப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஆனால் நீங்கள் வாங்கி தந்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட சொந்தக்காரங்க வந்து ஒரு 5 ரூபா கொடுத்து கூட உதவி பண்ண மாட்டாங்க, என்னை வந்து அழிக்கிற எங்களோட குடும்பத்தில் பொறாமை எரிச்சல் போட்டியோட நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் நான் ஜூட்டு செய்கிறத கூட அவங்களுக்கு பிடிக்காது, நிறைய பேருக்கு எரிச்சல், சொந்தக்காரங்களும் சரி வெளியாகலும் சரி ரொம்ப எரிச்சல் போகிறான் போடி அப்படி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. நான் வந்து ஜூட்டு செய்கிறேன்னு தெரிஞ்சு நீங்கள் ஜூட்டு செய்கிறேன்னு செஞ்சு எனக்கு நீங்கள் காசு கொடுத்து அமௌண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. நான் சமையல் வீடியோஸ் எல்லாம் செய்யும்போது நல்ல சமையல் சாப்பாடு வாங்கி சமைச்சி வீடியோஸ் போடணும் கூட நீங்கள் எனக்கு காசெல்லாம் கொடுத்து உதவி பண்ணியிருந்தீங்க. இப்போ தம்பி கூட நீங்கள் உதவி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி நிலோசனா, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்களெல்லாம் மறக்க மாட்டேன்னா, ஓகேவா? அம்மா உங்களெல்லாம் பெருமையாக சொல்லுவா, ஓகேவா? எங்களோட அப்பா தான் கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருப்பார், ஆனால் எங்களோட அம்மா வந்து எல்லாரையும் உங்களை பெருமையாக தான் சொல்லுவாண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. நண்பர்களே, அந்த அண்ணாக்கு இந்த வீடியோஸுக்கெல்ல பாராட்டு போடுங்க, ஓகேவா? 45,000 மொத்தமாக அவர் வந்து 50,000 காசு போட்டிருந்தார். 46,000 சைக்கிள் மிச்சது வந்து காற்று வாங்கி அதுக்கு இந்த சைக்கிளுக்கு தேவையான சீட் கவர் எல்லாம் வாங்கி போட்டது. ஆனால் இப்போ வந்து யாருமே ஒரு 10 ரூபா கூட கொடுத்து உதவி பண்ண மாட்டாங்க, ஆனால் அவர் வந்து 50,000 கொடுத்து உதவி பண்ணார், அதுவே ரொம்ப நன்றி. அந்த அண்ணாக்கு இந்த வீடியோஸுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த வீடியோஸுக்கெல்லாம் கமெண்ட் போடுங்க நண்பர்களே. அவர் வீடியோஸ் பார்த்தாண்டா ரொம்ப சந்தோஷப்படுவார் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, சைக்கிள் ஓடும்போது செம்மையாக இருந்துச்சு நண்பர்களே, செம்மையாக இருந்துச்சு, ஆசையாக இருந்துச்சு, ஸ்பீடாகவும் போணுச்சு. தம்பி ஓடி பார்த்தா, நானும் ஓடி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. நான் வீடியோஸ் எடுக்க போகல, அந்த சைக்கிளை ஒரு பழைய சைக்கிள் கொண்டு போகல, அதை மட்டும் சூப்பராக இருந்துச்சு. அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும்ல, மக்கர் பண்ணும், ஓட கஷ்டப்படும், அது வேகமாக உழைக்கினாலும் மெதுவாக தான் போனேன். இது அப்படி கிடையாது, இது வந்து எவ்வளோ வேகத்துக்கும் போகலாம் நண்பர்களே, அவ்வளோ ஸ்பீடாக போகுது நண்பர்களே, சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. இதில் விலை வந்து 46க்கு, ஓகேவா? 46, 35க்கு இருக்குது, 40க்கு இருக்குது, 52க்கு இருக்குது, 60க்கெல்லாம் சைக்கிள் இருக்குது. ஆனால் வந்து நான் அண்ணனை வந்து வீடியோஸ் பார்த்தவர், நான் எடுக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்தது சைக்கிளில் தானே போய் எடுப்பேன், பைக்கில் போயில தானே. அப்போ அதனால் சைக்கிள் வந்து முக்கிய மூச்சு வாங்க தானே ஓடுவோம், அதனால் கழிச்சு தான் சைக்கிள் ஓடுவோம். அது வேறு மக்கார் வேறு பண்ணும்ல, அப்போ அதனால் அவர் பார்த்துட்டு வீடியோஸ் எடுக்கிறதுக்காகவும் ஸ்கூல் போகிறதுக்காக வந்து அந்த அண்ணா சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காரு, ஒரு கிஃப்டா, ஓகேவா? நீ வச்சுக்கோ தம்பிட்டு, தெரிஞ்சவங்க தான் பார்த்துட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க நண்பர்களே. பார்த்தீங்களா, தெரிஞ்சவங்க எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் இவ்வளோ பேர் இவ்வளோ நாள் இருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா பெரிய உதவியாக இருக்கும்னு நினச்சேன். நான் யாருமே சப்போர்ட் பண்ணுறீங்களா, நான் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக ஒரு பைக் இல்லாட்டி ஒரு சைக்கிள் ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் எடுத்து இன்னும் இலங்கையை சுற்றி பைக் எடுத்து பைக்கு கிடச்சிச்சுன்னு சொன்னால் நான் வந்து பைக்கில் போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு போயிட்டு நான் இலங்கையை சுற்றி வீடியோஸ் எடுத்து போடுவேன். அந்த வசதி கூட எனக்கு இல்லை நண்பர்களே. ஏதோ அந்த அண்ணால் முடிஞ்சதால ஒரு சின்ன சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு தம்பிக்கு. அதனால் நான் அந்த தம்பியை ஸ்கூலும் கொண்டு போவேன், நானும் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக தம்பியை கூட்டிகிட்டு போவேன் நண்பர்களே. முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க நண்பர்களே. சூப்பர் அந்த சைக்கிள். ஆனால் இந்த சைக்கிள் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு தான் சரி, 12 வயசுக்குள்ளவர்களுக்கு தான் சரி. ஏன்னா பெரிய ஏறி ஓடினா கொஞ்சம் உடமானாக்கள் ஏறினா அது வந்து சைக்கிள் வந்து உடைஞ்சிடும், ஓகேவா? அதனால் வந்து இந்த சைக்கிளை விட நான் அந்த சைக்கிள் வந்து நல்லது, ஓகேவா? மற்ற சைக்கிள் நான் ஓடுவோம் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போவோம், அந்த சைக்கிள் வந்து சூப்பர், அது பெரிய அகலம் ஓடலாம். ஆனால் அது வந்து கடனால் பாய்க்கணும். இது சின்ன பிள்ளைகளுக்கு ஆசைப்பட்டு கேட்டபடியாக அவங்க வாங்கி கொடுத்தோம், ஓகேவா? அவங்க கேட்டவங்க உனக்கு என்ன சைக்கிள் வேணும்னு கேட்கும்போது அவன் இந்த சைக்கிள் வேணும்னு சொன்னபடியாக அவனுக்கு இந்த சைக்கிள் எடுத்து கொடுத்தது. ஆனால் அவன் சின்ன ஆள் தானே, அதனால இந்த சைக்கிள் எடுத்து கொடுத்தது. ஓகே நண்பர்களே, சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோஸை முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். யாராவது ஹெல்ப் பண்ண விரும்பினா ஹெல்ப் பண்ணுங்கள். புதுசாக யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அழகான வீடியோ உங்களை எல்லாரும் சந்திக்க போகிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து உங்கள் சாலினி. பாய்.